தாவேகாவினுடைய ரசிகர்களும் சரி, விஜயினுடைய ரசிகர்களும் பராசக்தியின் மேல் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. பாட்ஸை யூஸ் பண்ணி இவர்கள் வந்து இன்ஃப்ளேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஏன்னா கடந்த ஒரு நாட்களுக்குள்ள 4.5 கோடி பேரை வந்து வியூவர்ஷிப்பை காமிச்ச மாதிரி பராசக்தி ட்ரெய்லருக்கு கொண்டு வந்ததில் மிகப்பெரிய ஒரு போலித்தன்மை நடந்திருக்குது அப்படின்னு ஜனநாயகன் படக்குழுவினரும் சரி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களும் பராசக்தியினுடைய படக்குழுவினர் மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள் 4.5 கோடி பேரை 24 மணி நேரத்தில் காமிச்சிருக்காங்க. ஆனால் லைக்ஸோ கமெண்ட்ஸோ வந்து அதற்கு ஆர்கானிக்கா பண்ணது மாதிரி காமிக்கல. ஆனா அதே இது நாங்க 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணது 3.25 கோடி பேர் பார்த்திருந்தா கூட எங்களுக்கு பல லட்சம் லைக்ஸ்களும் பல ஆயிரம் கமெண்ட்ஸும் வந்திருக்கிறதே தெரியுது. நாங்கள் வந்து ஆர்கானிக்கா இருக்கிறோம். ஆனா பராசக்தி குழு வந்து எங்களை முன்னோக்கி செல்வதற்காக இந்த தகுடு தித்தாம் வேலைகளை பார்க்கிறார்கள். போலியான கணக்குகளை பாட்ஸ் மூலியமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக செயற்கையாக உருவாக்குகிறார்கள் பார்வையும் தாவேகாவினுடைய தொண்டர்களும் விஜயினுடைய ரசிகர்களும் முன்வைக்கிறார்கள்.